இப்போ நம்ம திருக்குறளினுடைய நூல் குறிப்பு பார்க்கலாம். சரிங்களா? உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல். சாதி, இனம் எதையும் முன்னிலைப்படுத்தலை, அதனால் இது உலக பொதுமறை நூல். அடுத்தது இதை யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, இதுக்கு உரை எழுதினவங்க யாருன்னு பார்க்கலாம். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர் ஆகியவர்கள் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது. இத்தனை பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் சிறந்த உரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் எழுதின உரை தான் சிறந்தது என்று சொல்லியிருக்காங்க. இந்நூல் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல். பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதனுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. திருவள்ளுவருக்கு இத்தனை பெயர்கள், சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க.